ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சினிமாவை உலுக்கிய மிகப்பெரிய சோகம். அதிகாலையில வெளியான இந்த அதிர்ச்சி தகவல். தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவு காரணமா சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காரு. அவருக்கு தீராத வயிற்று வலி காரணமா உடனடியாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தும் இருக்காங்க. அவருக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம மேலும் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதற்கான பரிசோதனைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது சென்னை அப்போலோ மருத்துவமனை. ரஜினிகாந்துக்கு பார்த்தீங்கன்னா 73 வயது ஆகுதுங்க. தமிழ் சினிமாவில் இப்போதும் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டு இருக்காரு. அவருடைய நடிப்பில் தற்போது வேட்டையன் திரைப்படம் உருவாகியும் இருக்கிறது. அடுத்த வாரம் வெளியாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு திடீரென வயிற்று வலி காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வயிற்று வலியில் ரொம்பவே கதறியும் இருக்காரு. அவர் உடனடியாக குடும்பத்தினர்கள் பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தும் இருக்காங்க. தற்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வயிற்று வலி சீராக இருக்கிறது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நிபுணரிடம் பரிசோதனை செய்ய வேண்டும் என ரஜினிகாந்தோட குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதுனால அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் பெற்றும் இருக்காங்களாம். அந்த பரிசோதனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடைபெற இருப்பதாகவும் மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டும் இருக்கிறது. ரஜினிகாந்துக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி அனைவருக்கும் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமான திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் மருத்துவமனைக்கு குவிந்தும் இருக்கின்றனர். ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக வேண்டும் என குடும்பத்தினர்களும் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு வராங்களாம். இந்த தகவல் தான் சமூக வலைதளங்கள்ல அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது.